அடுப்பில் வந்து பேன் வச்சுருங்க. பேன் சூடான பிறகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடலைப்பருப்பை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து அடுப்பு லோவில் வச்சுருங்க. கொஞ்சம் பச்சை வாசனையும் போகணும், அதே சமயத்தில் வந்துட்டு கருகிடாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம வந்து காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம், பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய். நான் வந்து ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த தேங்காய் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வந்துட்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பொட்டுக்கடலை இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி சட்னி செஞ்சுருங்க. இது கூட வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து பொங்கல், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து நல்லா வதக்கிட்டோம். நம்ம ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுப்பு லோலியே வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு ரொம்ப தீஞ்சிடுச்சுன்னா அந்த சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அதனால் அந்த ப்ரௌன் கலர் வந்தால் போதும். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம வந்து சட்னியில் ஆட் பண்ணிடலாம் இதை. ஓகே, நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஓகே, பொட்டுக்கடலை இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம தேங்காய் சட்னி செய்யாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால் இந்த கடலைப்பருப்பை வச்சு செஞ்சுருங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். ஓகே, சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி.